Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இயேசு வந்த உடனே இந்த ஷார்ட்டேஜ் மென்டாலிட்டி இதை பற்றி பிரசங்கம் பண்ணாலே நிறைய பேர் கோவம் வந்துருக்கு. அது என்ன ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர் அவர். இன்னும் கொஞ்சம் கவனிங்க. இயேசு வந்தோன்னே முதலாவது அற்புதம் செஞ்சார். எங்கே செஞ்சார்? எல்லா கல்யாணத்திலையும் சொல்லுவாங்க, இயேசு கானா ஊரிலே அந்த கல்யாணத்திலே ஒரு அற்புதத்தை செஞ்சார். அந்த முதலாவது அற்புதத்தின் மூலமாக அவர் என்ன பண்ணாராம்? தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்படின்னா தான் யார், தேவன் யார், தேவன் எதை விரும்புகிறார், தேவன் ஜனங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை வெளிப்பட. அவருடைய மகிமை என்ன? அவருடைய மகிமை என்ன? நீ கஷ்டப்பட்டே கிடக்குன்றது மகிமை கிடையாது. அவருடைய மகிமை என்ன? ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஒன்றும் இல்லாத கிடக்கிற வாழ்க்கையை, தண்ணீரை போல இருக்கிற வாழ்க்கையை திராட்சரசம் போல மாற்ற வேண்டும் என்றுதான் அவருடைய மகிமை. அதை வெளிப்படுத்தினாராம். அந்த அற்புதத்தை எப்படி செஞ்சாரு பாருங்க. சாதாரண திராட்சரசத்தை உண்டாக்கி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட சொல்லி நல்ல பெந்தோஸ்துக்காரரா கொஞ்சம் தண்ணி கலந்து ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கலாம். ஏசு அதெல்லாம் பண்ணாம முன்ன பண்ண திராட்சரசத்துக்கும் விசேஷமா, ஊர் உலகத்திலே கிடைக்காத திராட்சரசமா, எங்கேயுமே அப்படி சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப லக்ஸூரியஸாக ஆடம்பரமாக பண்ணினார். ஏனென்று சொன்னா, இருக்கிறதுலேயே சிறந்ததை தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு தருவது என்னுடைய சித்தம் என்கிறத அங்கே வெளிப்படுத்தி விட்டார். இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்காக தாராளத்தை மட்டுமல்ல, இருக்கிறதுலேயே மிக சிறந்த ரகம், உயர்ந்த ரகத்தை தான் வைத்திருக்கிறார். அதையே நீங்கள் விரும்ப வேண்டும், அதையே எண்ண வேண்டும். எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்க. இந்த குறைவு தாழ்ச்சி, இந்த எண்ணங்கள் மாற வேண்டும். இருக்கீங்களா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த விசுவாசத்தின் வார்த்தையின் மூலமா வர்றது மட்டும் இல்லாம, இப்ப என்ன ஆயிடுது? அப்படிப்பட்ட எண்ணங்கள், இந்த விசுவாச வார்த்தை கேட்குறீங்களா, இங்க வந்து பிரசங்கம் கேட்கும்போது என்ன ஆயிடுது? இப்போ அப்ரோச் மாறிடுது. ஓஹோ, இப்படியோ, அப்போ இப்படி தான், இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாருங்கிற எண்ணம் வந்துடுது. அது வந்த பிறகு என்ன ஆயிடுது? உங்களுடைய வாய் இப்போ ரொம்ப முக்கியமாயிடுது. உங்களுக்கு இது வேலை செய்யுமா, இது வந்து உங்களுக்கு கிடைக்குமா, இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகுமான்றது எதில் இருக்குது? இப்போ அந்த விசுவாச வார்த்தை, நீங்கள் கேட்ட வார்த்தை, அவர் பிரசங்கித்த வார்த்தை, இப்போ வந்து உங்களுடைய வாயிலும் உங்களுடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. விசுவாசம் அப்படிதான் வேலை செய்யுது. இது எங்க இருக்க வேண்டும்? உங்களுடைய வாயிலும் இருதயத்திலும் இருந்து தான் அது வேலை செய்ய முடியும். வேற விதத்தில் வேலை செய்ய, நான் பிரசங்கம் பண்ணதுனால இது வேலை செய்ய முடியாது. நான் பிரசங்கம் பண்ணதுனால இப்போ உங்க வாயிலும் உங்கள் இருதயத்திலும் அது இருக்க முடியும். இப்போ அப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்கள் எண்ண முடியும், அப்படிப்பட்ட பேச்சுகளை நீங்கள் பேச முடியும். உங்கள் வாயிலும் இருதயத்திலும் அது இருக்க ஆரம்பிக்கிறது. அப்ப பாருங்க, வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நீங்க வார்த்தைகளை சொல்ல சொல்ல ஒரு உருவத்தை கொடுக்கிறீர்கள். நீங்க எப்படி இருக்க போறீங்கன்ற ஒரு உருவத்தை. நிறைய பேர் இருப்பாங்க, தங்களை குறித்த ஒரு சரியான ஒரு உருவம் அவர்களுக்கு உண்டாகவில்லை. தாங்கள் எப்படி இருக்க வேண்டும், தாங்கள் எப்படி வாழ வேண்டும், தாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அடைய வேண்டும் என்கிறத பற்றிய ஒரு பிக்சரே அவங்களுக்கு, சரியான பிக்சரு கிடையாது. திருப்புவோம் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும், தன் பங்கை பெறவும், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். கடவுள் அனுக்கிரகம் பண்றாராம், அதிகாரம் கொடுக்கிறாராம். எதுக்கு அதிகாரமும் அனுக்கிரகம் பண்றாரு? அவனுடைய பிரயாசத்தின் பலனை புசிக்கிறதுக்கு, அதில் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு கிருபை செய்கிறாராம் மனுஷனுக்கு. அப்படி செய்யும்போது என்ன ஆகுது? அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறபடியால், 20ஆம் வசனம், அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். இந்த ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான்றது விளங்கவே இல்லை யாருக்கும், இல்லையா? அதனால இன்னொரு மொழிபெயர்ப்பை வாசித்து பார்த்தேன். அதில் எப்படி சொல்லியிருக்குன்னா, ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான்னு என்ன அர்த்தம்? அர்த்தமே இல்லாமல் இருக்கேன்னு பார்த்தா அங்கே சொல்லியிருக்குது, கர்த்தர் அவனுக்கு இப்படி அனுகிரகம் பண்ணி தன்னுடைய பிரயாசத்தின் பலனையெல்லாம் புசித்து அதில் மகிழ்ந்திருக்கும்படி அவனுக்கு வல்லமையும் அனுகிரகத்தையும் திராணியும் தர்றபடினால அவன் தன்னுடைய பழைய கஷ்டங்களெல்லாம் எண்ணி பார்க்க கூட அவனுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா இந்த புதிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது. இருக்கீங்களா?
அப்போ கடவுள் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். ஒரு பிக்சரை உள்ளத்தில் வைங்க. எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டிருக்கலாம், பாடுபட்டிருக்கலாம், ஒரு மாதிரி ரொம்ப தாழ்வான நிலையில் இருந்திருக்கலாம், படாத பாடுபட்டு நொந்து நூலாக இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் அடைய வேணும்? இந்த குறித்த ஒரு எண்ணம் கூட உங்களுடைய எண்ணங்கள்லேருந்து, உங்களுடைய சிந்தனையிலிருந்து மறைகிற அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் அதில் அனுபவித்து அதில் மகிழ்ந்திருக்க வேண்டும். இதில் மகிழ்ந்திருக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கணும். அதை நினச்சி பார்க்கறதுக்கு நேரம் கூட இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இருக்கீங்களா? ஆனால் பிரச்சனை என்ன? ஜனங்களுக்கு தாங்கள் யாருங்கிறது விளங்கலை. அதனால தான் பாருங்கள், அப்படி அவர்கள் இருக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கி என்னென்னா ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்னவாங்க. சைக்காலஜியில் அது ஒரு டேர்ம், ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஐடென்டிட்டி கிரைசிஸ்னால் என்ன? ஐடென்டிட்டி கிரைசிஸ்னால் ஒரு சிலருக்கு அவன் யாருன்னே விளங்கலை. நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, சிலர் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, எனக்கே நான் யாருன்னே புரியல பிரதர் அப்படின்பா. கேட்டிருக்கீங்களா? அது என்னென்னா குழம்பி போயிட்டாங்க, அவங்களுக்கே ஒன்றும் புரியல, தாங்கள் யார் என்பதே அவங்களுக்கே விளங்கலைன்னு அர்த்தம். நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துருச்சுன்னா, அதாவது தான் யாருன்னு ஒருத்தனுக்கு விளங்கலைன்னா அவன் தோல்வியின் வாழ்க்கையை தான் வாழ வேண்டியதாக இருக்குது. தான் யாருன்னு விளங்கிருச்சுன்னா அவன் வெற்றியின் வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யாருன்னு விளங்கி கொண்டு அதை நீங்கள் பேச ஆரம்பித்தீங்கன்னு வைங்க, நான் தாழ்ச்சி அடையேன், என் எல்ஷதா என்ற தேவன் எனக்கு குறைவில்லை, அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார், நான் எல்லா உலகத்தை சுதந்திரிக்கிறவன், எல்லாம் எனக்கு சொந்தம், அப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சரீரம் எல்லாம் நீங்கள் பேசுகிறத கேட்குது. இருக்கீங்களா? உங்கள் எலும்பு தசையெல்லாம் கூட கேட்குது நீங்கள் பேசுகிறத. நீங்கள் பேசுகிறதுனால உங்களுடைய ஆவி உள்ள பலப்பட ஆரம்பிச்சிடும், உங்களுடைய ஆத்துமா பலப்பட ஆரம்பிச்சிடும், உங்களுடைய சரீரம் கூட கொஞ்சம் பளபளப்பாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் பேசுகிறதுலையே. இருக்கிறீங்களா? ஆனால் நான் குப்பை, நான் தூசி, நான் ஒன்றும் இல்லை, நான் ஏழை, என்னால் முடியாது, எனக்கு பலவீனம், எனக்கு ஒன்றும் இல்லை, இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதையும் உங்களுடைய ஆவியும் உங்களுடைய ஆத்மாவும் சரீரம் கேட்கிறது. அது கேட்டால் போல அது என்ன பண்ணுகிறது? மாற ஆரம்பித்து விடுகிறது. இருக்கீங்களா? அப்போ நம்ம எப்படி பேசுகிறோன்றது முக்கியம் பாருங்கள். நம்ம பேசுகிறத வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறோம், நம்ம கட்டுகிறோம். நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதுல எவ்வளோ பெரிய பங்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெற்றி தோல்வி அதுதான் நிர்ணயிக்கிறது பாருங்க. அதனால தான் சொல்லி இருக்குது, ஜீவனும் மரணமும் எங்கே இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. சரியானதை பேசினா உங்கள் ஆவி ஆத்துமா சரீரமெல்லாம் பலப்படும். தப்பானதை பேசினா இந்த ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாமே என்ன பண்ணுது? நொந்து நூலாயிடுது. அவ்வளோதான். அப்படியே இதாகிடுது, ஒடுக்கப்பட்டது போல, அடித்து நொறுக்குனது போல, கசக்கி புழிஞ்சு எடுத்தது போல் அப்படியே ஆள் என்ன பண்ணிடுது? அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்க்கு ஒரு மனுஷனுக்கு தான் யாருன்னு விளங்கி கொள்ளனா என்ன நடக்குதுன்றதை உதாரணம் சொன்னால் விளங்கிடும். அம்னீசியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அம்னீசியானா அது சிலருக்கு ஒரு நோய் மாதிரி வந்து தாக்கிடுது இல்லையா, ஒரு கண்டிஷன். அது என்னென்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அவங்க. இந்த அம்னீசியான்றது வந்து சில நேரத்தில் ரொம்ப சிலருக்கு வந்து தன் சொந்த மனைவி பிள்ளைங்க கூட தெரியாது யாருன்னு. இவர் யாருன்னு வாங்க கூட்டு போய் நிறுத்தினீங்கன்னா, பையனாக இருப்பான், சொந்த பையனாக இருப்பான், இது யாருன்னே ஒன்றும் விளங்காது. அவருக்கு தன்னை யாருன்னு தெரியாது, பக்கத்தில் இருக்கவங்க யாருன்னு தெரியாது, இது யார் வீடுன்னு தெரியாது, எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், எங்கே வரோம், ஒன்றுமே தெரியாது. எல்லாம் மறந்து விடுகிறது. அப்போ எல்லாம் மறந்துடும்போது என்ன ஆகிடுது அவருக்கு? அவர் ஒரு நிறைய சொத்துக்களையும் சோகங்களையும் உடைய ஆளாக இருக்கலாம், ஆனால் அதை எதையும் அவர் அனுபவித்து அதில் சந்தோஷப்படவே முடியாது. தன்னுடையதுன்னு தெரியாது, தான் எடுத்துக்கொள்ளணும்னு தெரியாது, நான் சாப்பிடலான்னு தெரியாது, யாராவது கொடுத்தா தான் சாப்பிட முடியும், இருக்க முடியும் மொழிய, வேற ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ சொத்து இருக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம், ஊர்லேயே பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், ஆனால் தனக்கு அந்த சுய நினைவு இல்லைன்னா என்ன ஆகிடுது? அவன் தனக்கு சொந்தமான காரியங்களையே சந்தோஷமாக அனுபவித்து அதில் வாழ முடியாது. அது மட்டும் இல்லை, அவனுக்கு அந்த மெமரி லாஸ் இருக்கும்போது என்ன ஆகிடுது? அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அவனுடைய கையில் இல்லை. நீங்கள் அவங்க கையில் கொண்டாந்து இவ்வளோ பத்திரத்தை கொடுத்து இதெல்லாம் ஒன்றுதுன்னா கூட அவன் தூக்கி பேசாமல் குப்பையில் போட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா என்னன்னு விளங்கலை. அவனுடைய உறவுகள்லாம் இருப்பாங்க, மனைவி பிள்ளைங்க அவங்கெல்லாம் இருப்பாங்க, யார்கிட்டையும் அவன் அன்பாகவோ பாசமாகவோ இருக்க முடியாது. ஏன்னா அதை யாருன்னு தெரியலையே, இவர் யாருன்னு தெரியல, அவங்க யாருன்னு தெரியல, ஒன்றும் புரியல. அதனால் அவர்களை அன்போடோ பாசமோடையோ நடத்த முடியாது. அதெல்லாம் நடக்கிற காரியங்கள் பாருங்கள். இது உண்மையாகவே உலகத்தில் சிலருக்கெல்லாம் அப்படி நடக்கிறது பாருங்கள்.
எந்த ஃபீலிங்கும் அவங்க காட்ட முடியாது, எந்த ஃபீலிங்கும் அவர்கள் உடையவர்களாக இருக்கவே முடியாது. ஏன்னா அம்னீசியா, இந்த லாஸ் ஆஃப் மெமரி. அது மட்டும் இல்லை, அவர்கள் பெரிய செல்வாக்குள்ளவர்களாக இருந்திருக்கலாம், சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து பெற்றவர்களாக இருக்கலாம். அவளுடைய எந்த வல்லமையும் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் அவர்கள் பயன்படுத்தவே முடியாது. பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இது வந்துருச்சுன்னா, தான் யாருன்னு விளங்கலைன்னா அந்த ஆள் அதுக்கப்புறம் வெறும் ஜடம்தான், அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். அவர் பெரிய அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் இது வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? எந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தவே முடியாது. அதிகாரமெல்லாம் அவர் கையில் இருக்கலாம், ஆனாலும் அவரால் எதையும் பண்ண முடியாது. விளங்குதா? ஆனால் அதே ஆள் இப்படி இருந்தவர் கொஞ்ச நாள் பொறுத்து திருப்பி மெமரி வந்துருச்சுன்னு வைங்க. ஹலோ, நல்லாயிட்டார். இப்போ நல்லாயிட்டார்னா என்ன? இப்போ இவருக்கு யாருன்னு, தன்னை யாருன்னு விளங்குது, தான் மனைவியை பார்க்கும்போது விளங்குது, பிள்ளைகளை பார்க்கும்போது விளங்குது. உடனே என்ன பண்ணுவார்? செக் புக் எடும்பார், பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடும்பார், அந்த பத்திரத்தெல்லாம் எடும்பார். அது என்னாச்சு, இது என்னாச்சு? சிலருக்கு மெமரி வந்துட்டாலும் பிரச்சனை தான், வரலனாலும் பிரச்சனை தான். வந்துட்டா நிறைய பிரச்சனையாக இருக்கும் சிலருக்கு. அதை எடு, இதை எடு, அதை என்ன பண்ண, இதை என்ன பண்ண, எதை தொலைச்சிங்க, எதை என்ன பண்ணீங்க, அதை வித்துட்டீங்களா, ஐயோ இதை எப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? தான் யாருன்னு புரியுது, தன்னுடைய சொத்துக்கள் என்னன்னு தெரியுது, அதை யார் என்ன பண்ணாங்க, என்னுடையதெல்லாம் என்னுடையதை ஆக்கி கொள்ள வேண்டும், அதை நான் அனுபவிக்க வேணும், நான் அதை வச்சு செய்யணும், நான் அதை ஆண்டு கொள்ள வேண்டும், நான் என்னுடைய அதிகாரத்தை செலுத்தணும், நான் என்னுடைய செல்வாக்கை உபயோகப்படுத்தணும், நான் என்னுடைய வல்லமை உபயோகப்படுத்தணுன்ற அந்த இது வந்துருச்சு. இப்போ இருக்கீங்களா? நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த அம்னீசியா ப்ராப்ளம் தான். ஹலோ, இதுக்கு தான் அவ்வளோ பெரிய கதையை சொன்னேன். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன, இந்த அம்னீசியா ப்ராப்ளம் தான். தாங்க யார் என்று தெரியவில்லை, அப்படியே ஜடம் மாதிரி இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? பைபிள் எடுத்துகிட்டு அப்படியே கோயிலுக்கு போக வேண்டியது. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று. என்னத்துக்கு பாடுறோம், எதுக்கு பாடுறோம், அவர் யாரு, நான் யாரு, இவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே, ஒன்றும் தெரியாது. ஸ்தோத்திரம் இயேசு. ஒரு மகிழ்ச்சி கிடையாது, ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு நிறைவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே பாடிட்டு வர வேண்டியது, போக வேண்டியது. இது மாதிரியே ஒரு 20 வருஷமா அம்னீசியாலேயே வாழ வேண்டியது. எந்த பலனும் கிடையாது. இவங்களுக்கு விசுவாசிகளின் அதிகாரம்னு இருக்குது, இவங்க சொன்னா பிசாசு ஓடுமாக்கும், எல்லாம் பைபிளில் சொல்லி இருக்குது பாருங்க. மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னா அது அப்படியே ஆகும்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் சொல்லி இருக்குது. சொல்லியிருந்தாலும் இவர் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இவருக்கு அம்னீசியா, இவருக்கு தான் யாருன்னு விளங்கல, இவருக்கு புரியல, தான் யாருன்னு புரியல, தன்னால் என்ன முடியும்னு புரியல, தனக்கு என்ன வல்லமை உண்டு, தனக்கு என்ன செல்வாக்கு உண்டு, அதை எப்படி பயன்படுத்தலாம், தனக்கு என்ன அதிகாரம் உண்டு, தனக்கு என்ன சொந்தம்ன்றது எதுவுமே விளங்கவில்லை. அப்புறம் என்ன பண்ணுது? இந்த மாதிரி ஏஎஃப்டி மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தோன்னா அம்னீசியா போயிடுது. நினைவு வருகிறது. நான் அப்படியா, ஐயோ காமிச்சிட்டாரியா, இன்னைக்கு வந்து திராட்சை ரச கதையை சொன்னாரு பாரு, அதுதான் கடவுள் தர விரும்புறாராம். நான் எதையோ தண்ணி கலந்து குடிச்சிட்டு இவ்வளவு நாள், இந்த வாழ்க்கை தான் நமக்கு ஏதோ பற்றாக்குறையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும், இப்படியே இந்த கஞ்சியை காய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் புரியுது, இருக்கிறதுலயே சிறந்ததை தேவன் எனக்கு தர விரும்புகிறார். அந்த சிறந்தது எங்கே? அந்த சிறந்ததை நான் சொந்தமாக்கி கொள்றேன், சிறந்ததை நான் எடுக்கிறேன், அதை எனக்கு சொந்தமாக்கி கொள்றேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உருவாகி விடுகிறது. அதுக்கப்புறம் ஆளை பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் சொந்தமாக்காமல் விட மாட்டார். ஏன்னு சொன்னா அம்னீசியா கலைஞ்சிருச்சு, நினைவு வந்துருச்சு, தான் யாருன்னு விளங்கிடுச்சு, கிறிஸ்துவுக்குள் நான் என்னவா இருக்கிறான், தேவனுடைய பிள்ளை, நான் சுதந்திரவாளி, கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரா நான் இருக்கிறேன்னு விளங்கிட்டு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹலோ, எத்தனை பேருக்கு அம்னீசியாலாம் போய் சுகமாக இருக்கிறீங்க? சிலருக்கு சுகமாக வேண்டியதாக இருக்குது. இன்னும் சுகமாகாத ஆளுங்களெல்லாம் ஈஸியாக சொல்லலாம், அப்படியே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க, ஒன்றும் வழங்காது அவங்களுக்கு. நீங்கள் என்ன பெரிய உன்னதமான வார்த்தையை சொன்னாலும் முடிஞ்ச உடனே இப்படியே தான் போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் பேசி பாருங்க, அதே வார்த்தையை தான் பேச. என்ன பிரதர், ஏதோ முன்ன ஏதோ அந்த கோயிலுக்கு போயிருந்தேன், இப்போ இந்த கோயிலுக்கு வர்றேன், எல்லாம் எங்கள் வீட்டிலலாம் வர்றாங்க, அதனால கூடயே நானும் வந்துடுறேன், அவ்வளோதானே ஒழிய வேற ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க. இன்னும் அம்னீசியா கலையில். இந்த நோய் நீங்க வேண்டும், வெளிச்சம் உண்டாக வேண்டும், உதிக்க வேண்டும், பிரகாசம் உண்டாக வேண்டும்.
நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு என்ன சொந்தம், எனக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குது, நான் அதை எப்படி பயன்படுத்தலாம், என்னுடைய உரிமைகளை நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய அறிவு உள்ளங்களிலே உண்டாக வேண்டும். அது உண்டான உடனே அதுக்கேற்ற பேச்சும் உண்டாகி விடுகிறது. இருக்கீங்களா? நீ கிறிஸ்துவுக்குள் யாருன்னு தெரியலன்னா உண்மையாகவே சுதந்திரவாளியாக நீங்கள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது. யாருன்னு புரியலண்ணா சுதந்திரிக்க முடியவே முடியாது. எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம், பைபிளில் அது எழுதியிருக்கலாம், கடவுள் பெரியவராக இருக்கலாம், கடவுள் வல்லமை உள்ளவராக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு விளங்குற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. உங்களுக்கு விளங்கி நீங்கள் அதை பேசி உங்கள் இருதயத்தின் வாயிலும் அது கிரியை செய்யும் போது தான் அது நடக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா விசுவாசத்தில் தான் அது நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ அம்னீசியா கலைஞ்சிருச்சுன்னா, நாம் யாருன்னு புரிஞ்சிருச்சுன்னா, அப்புறம் இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், இந்த பழைய தோல்வியின் மனப்பான்மை, இதெல்லாம் கூட ஒன்றும் இல்லாமல் ஒழிச்சு கட்டிடலாம் பாருங்கள். ஏன்னு சொன்னால் நாம் இந்த முன்ன போல் பேசுறது இல்லை. இப்போ நம்ம என்ன பேசுகிறோம்? நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், நான் வித்தியாசமானவனாக இருக்கிறேங்கிறத பேச ஆரம்பித்து விடுகிறோம். சிலர் பாருங்கள், ஒரு நல்ல சூழலில் வளரல. அவங்க ஒரு என்வாயர்மெண்ட்னா சூழலில் எப்படிப்பட்ட சூழல்னால், அவங்க வீட்டில் எப்போவுமே கரிச்சி கொட்டுவாங்க, எப்போவுமே நீ ஒன்றும் லாயக்கே கிடையாது, நீ ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இருக்கீங்களா? அந்த மாதிரி வீடு பார்த்துருக்கீங்களா? பிள்ளைகிட்ட அப்படி தான் பேசுவாங்க. நீ ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, எதுக்குமே லாயக்கே கிடையாது, உன்னால் எதுவுமே ஆகிறதே கிடையாது, உன்னால் யாருக்கு என்ன லாபம், இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டில் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா யாராவது இந்த சொந்தக்காரங்க, இந்த அப்பா அம்மா கூட ஒன்றும் தெரியாத அப்பா அம்மா, சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் இப்படி பேசி 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 வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஆளை மட்டம் தட்டி ஏசு அத்தி மரத்தை பார்த்து நீ ஒரு கால் ஒன்றத்தில் கனி புசியாது இருக்க கடவுள்னு சொன்ன மாதிரி சபிச்சுக்கிட்டே இருக்கிறது. வாயின் வார்த்தை உபயோகப்படுத்தி பிள்ளைகளையும் தங்களுடைய வீட்டையும் தங்களுடைய கையின் பிரயாசத்தையும் வேலையும் தொழிலையும் எல்லாத்தையும் சபிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்திருந்தீங்கன்னா அதை எப்படி கவுண்டர் பண்ணணும்னு தெரியலன்னா, அதை எப்படி எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியலன்னா என்ன ஆகிடுவீங்க? அந்த அத்திமரம் மாதிரி ஆகிடுவீங்க. ஹலோ, அது தெரியலன்னா என்ன ஆகிடுவீங்க? நீங்கள் இதை தான் அப்சர்வ் பண்ணுவீங்க. நான் ஒன்றும் இல்லை, நான் தூசி, நான் ஒன்றும் லாயக்கே இல்லை, எங்கள் தாத்தா அந்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தார், எங்கள் அம்மா அப்பாலாம் அதே தான் சொல்கிறாங்க, எல்லாம் சொந்தக்காரங்களாம் கூட அதே தான் சொல்கிறாங்க, நான் எது செஞ்சாலும் விளங்காதான், இப்படியே சொல்லி 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 பட்டு போன அத்திமரம் மாதிரி ஆயிடுவாங்க. ஏனென்று சொன்னால் இவங்களுக்கு அதை எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இலை உதிர்ந்து வறண்டு போகிற மரம் அல்ல, இலை உதிர்ந்து வறண்டு போகிற மரம் அல்ல. நீங்கள் இலை உதிராதிருக்கிற பச்சை பசேர்ந்து இருக்கிற தலை தொங்குகிற மரமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீதியின் விருட்சங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதை விசுவாசிக்க ஆரம்பிங்க. உங்க தாத்தா சொன்னதையே அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உள்ள உட்காந்து 4 செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு எங்க அப்பாலாம் அப்படி சொல்லிட்டாங்க, அந்த காலத்துல இருந்து என்ன இப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க, என்ன இப்படியே சொல்லிட்டாங்களாக்கும், அவர் இப்படி சொன்னாராக்கும், என்னால் மறக்கவே முடியாதாக்கும். அதை மறக்கிறதுக்கு தான் இங்க வாங்க. புதிய எண்ணங்களை உள்ளத்துல வைப்போம். அதை எப்படி மறக்கிறது? அந்த எண்ணங்களை மறக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன் பாருங்க. உங்களுடைய எண்ணங்களை காட்டிலும் வலிமை உள்ளது ஒன்று இருக்கிறது, அது உங்களுடைய வார்த்தை. நீங்க வாயில பேச ஆரம்பிச்சீங்கன்னா எண்ணங்கள் மறைந்து விடும். சொல்லியிருக்கோம் ஒரு உதாரணம். 1லேருந்து 100 வரைக்கும் மனசுல எண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க எண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்க பேர் என்னன்னு கேட்டோன்னா எண்ணிக்கை என்ன ஆயிடும்? மறந்துடும். ஏன்னா வாயில வர்றதுக்கும் மனசுல இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. வாயில வர்றது மனசுல இருக்கிறத மேற்கொள்ளுகிறது, அதை காட்டிலும் இது வலிமையானது. அப்ப அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அது மனசுல இருந்திருக்கலாம், காலகாலமா அது இருந்திருக்கலாம். ஆனா இன்னிலிருந்து வாயில சரியானதை பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க சொன்னது உங்க மனசுல தங்குனது பல காலமா இருக்கிறது எல்லாம் ஓடி போகும். இயேசுவின் நாமத்தில புதிய ஒரு வாழ்க்கை உருவாகும். இருக்கீங்களா? பட்டு போற அத்திமரம் மாதிரி ஆகக்கூடாது யாரும். தலை தோங்குகிற இலை உதிராது இருக்கிற மரத்தை போல ஒவ்வொருவர் இருக்கணும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்க தாத்தா சொல்லிட்டு இருக்கலாம், நீ ஒன்னும் செஞ்சா ஒண்ணு விளங்காது. நீங்க சொல்லணும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர் சொல்றது நடக்காது, நான் சொல்றதுதான் நடக்க போகுது. என்னை சுத்தி உள்ளவங்க எல்லாம் சொல்றது நடக்காது, நான் சொல்றதுதான் நடக்கும். 1000 பேர் சொல்லலாம், ஆனா நான் சொல்றதுதான்
நடக்கும். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதைத்தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் கடவுளுடைய பிள்ளை, எனக்கு நடக்கும், இயேசுவின் நாமத்தில் நான் வெற்றி பெறுவேன். அப்படி பேச ஆரம்பிச்சிங்கன்னா புதிய ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்குவீர்கள். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் கூட அப்படி மேற்கொண்டலாம் பாருங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, சிலர் ஜபத்துக்கு வருவாங்க பாருங்க, ஜபம் பண்ணுங்க பிரதர். என்ன ஜபம் பண்ணுறது? குடிப்பழக்கத்தை விட முடியல பிரதர். அப்போ ஜபம் கிடையாது போங்கன்றது. நீங்கள் தான் ஏன் பிரதர் ஜபம் இல்லை? நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா விட முடியாதுன்னு. அப்போ முடியாது. அப்புறம் நான் என்ன ஜபம் பண்ணுறது? விட முடியாதுக்கு ஒரு ஜபமா? கர்த்தாவே ஒரு ஆசீர்வதியும், விட முடியாத இந்த பழக்கத்தை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்குறோம், இவரை வழி நடத்தும் அப்படின்னா என்ன? கடவுள் தான் சாராய கடைக்கு நடத்த போகிறாரு அவங்கள? நீங்கள் விட முடியாதுன்ற பேச்சை மாற்றி என்ன சொல்லணும் என்கிட்ட பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் விட விரும்புகிறேன், நான் கர்த்தருடைய பலத்தை கொண்டு இதை விடுவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு, நான் நிச்சயமாக இதை விடுவேன், இதை மேற்கொள்ளுவேன், இதை நான் தொட மாட்டேன், இது என் வாழ்க்கையில் இது என்னை பாதிக்காது, என்னை தொட முடியாது, இதை என்னை நாசமாக்க முடியாது, இனிமே இவ்வளோ நாள் நாசமாக்கிறது விட்டுட்டேன், இனிமே நான் விட மாட்டேன், ஒரே தீர்மானமாக வந்திருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்கன்னா அப்போ நான் ஜெபம் பண்ண ரெடியாக. அந்த ஜெபத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு, பேச்சு வந்துருச்சு. இருக்கீங்களா? அடிக்ஷன்ஸ் பல விதமாக இருக்குது. சிலர் ட்ரக்ஸில், சிலர் குடியில் அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா? அடிக்ட்ன்றாங்க, முடியலன்றாங்க. அதே மாதிரி தான் பாருங்கள், வேறு சில அடிக்ஷன்ஸும் இருக்குது. நல்ல கவனிங்க, இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். வேறு சில அடிக்ஷன்ஸும் இருக்குது. அது என்ன? சிலருக்கு தரித்திரம் ஒரு அடிக்ஷன். இப்போ நல்லா நிமிந்து உட்காருங்க. இப்போ தரித்திரம் கூட ஒரு அடிக்ஷன். அவன் குடிகாரம் பிரதர் கொஞ்சம் பண்ணுங்க. ஆனால் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தரித்திரம் என்கிற அடிக்ஷன் இருக்குது. எப்படி இந்த அடிக்ஷன் வந்தது? குடிகாரனுக்கு எப்படி வந்ததோ அந்த குடி அடிக்ஷன் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் வந்தது. எப்படி வந்தது? இவங்க வாயின் பேச்சு எப்படி இருக்குது? எங்கள் தாத்தா காலத்திலேருந்து ஏழையாவே பிறந்து ஏழையாவே வளர்ந்தது குக்கிராமத்தில் இருந்து நாங்கள் அப்படியே இருந்துட்டோம் பிரதர். எங்களுக்கு அந்த காலத்திலேருந்து அரை வைத்து கஞ்சி அண்ட ஒரு குடிசைதான் பிரதர். அதாவது அந்த தரித்திரத்திலிருந்து இணை புரியாத விதத்தில் இவங்க ஒன்றரை கலந்துட்டாங்க. இவங்க பேசி 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 தரித்திரம் பிடிச்சிருச்சுன்னா அது ஒன்றும் பிடிக்கல, இவங்க பிடிச்சது தான் அது. இப்போ அது அவ கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு, இப்போ விட மாட்டேங்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு அடிக்ஷன். இது அடிக்ஷன்னா என்னால் அதை விட முடியாது, நான் எப்படி பணக்காரனாக முடியும், நான் எப்படி நல்லா வர முடியும், எனக்கு எப்படி வேண்டுமானதுக்கு அதிகமாக இருக்க முடியும், எனக்கு எப்படி நிறைவு ஏற்பட முடியும், எனக்கு எப்படி வாழ்க்கை, எனக்கு உயர முடியுமா? அதெல்லாம் முடியாதுங்க. எங்களுக்கு முடியாதுங்க, எங்கள் ஊரில் முடியாதுங்க, எங்கள் ஜாதிக்கு முடியாதுங்க, எங்கள் எதுக்கு, இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க எது முடியாதோ அதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா முடியாதுன்றது செட் ஆகிடுச்சு. முடியாது இந்த குடிகாரம் பேசுகிறான் பாருங்க, என்ன முடியாதுங்க, 25 வருஷமாக இருக்குதுங்க, 30 வருஷமாக இருக்குதுங்க, இவ்வளோ நாள் முடியலங்க, எல்லாம் ஜெபம் பண்ணாங்க முடியலங்க. அதே பேச்சை தான் இந்த கிறிஸ்தவர்களும் பேசுகிறாங்க. நிறைய நேரத்தில் என்ன முடியாதுன்றாங்க? இந்த தரித்திரத்திலேருந்து மேலே வர முடியாதுங்க, கஷ்டங்க, கடன் இவ்வளோ இருக்குதுங்க, அது இவ்வளோ இருக்குதுங்க, இந்த பிரச்சனை இவ்வளோ இருக்குதுங்க. அடிக்ஷன். ஹலோ, இந்த அடிக்ஷன் எப்படி மேற்கொள்றது? அந்த அடிக்ஷனை எப்படி மேற்கொள்றீங்களோ அதே மாதிரி தான் மேற்கொள்ளணும். எப்படி மேற்கொள்ளணும்? என்னால் முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. முடியும்ன்றத பேச ஆரம்பிங்க. நான் இனிமே வித்தியாசமானவனா இருக்க போறேன், எங்க ஊர்ல இல்லாத அளவுக்கு நான் இருக்க போறேன், எங்க இனத்திலே யாரும் இல்லாத அளவுக்கு நான் இருக்க போறேன். ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, ஏன்பா படிக்க கூடாதா? என்ன சொல்றாரு? எங்க ஊர்ல யாரும் படிச்சது இல்லைங்க, பிஏலாம் யாரும் படிச்சாரு, நீயாவது படி. ரெக்கார்டை பிரேக் பண்ணி அந்த ரெக்கார்டெல்லாம் சும்மா அப்படியே பத்திரமா பாதுகாக்கக்கூடாது. அது யாராவது உடைக்கிறதுக்காக தான் இருக்குதுன்னா, யாருமே படிக்கல, நான் மட்டும் எப்படி படிக்கிறது? அவர் பாதுகாக்கிறார் ரெக்கார்டை, அவங்க ஊர் ரெக்கார்டை. சிலருக்கு இந்த தரித்திரமுங்கிறது ஒரு அடிக்ஷன், வேற ஒன்றுமே கிடையாது, மென்டல் அடிக்ஷன். அப்படியே ஆயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்? புதிய வார்த்தைகள் உருவாகணும், அப்போ புதிய எண்ணங்கள் உருவாகும், அப்போ புதிய வாழ்க்கை உருவாகணும். அதான் விசுவாச வார்த்தை. அது இருதயத்தின் வாயில் இருக்க வேணும். அதே மாதிரி தான் நோய் கூட பாருங்கள், உலகத்தில் பாதி பேருக்கு மேலே சைக்கோசமேட்டிக் இல்னஸ் என்கிற ஒரு விதமான நோயினால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றாங்க. அது என்னென்னா, சைக்கோசமேட்டிக்னா சிலர் உண்மையாகவே வியாதியாக இருக்கிறாங்க. ஏன்னா சரீரத்தில் சில பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்கலாம், அதனால் உண்மையாகவே அவங்க சரீரத்தில் பாதிக்கப்பட்டு வியாதியாக இருக்கிறாங்க. இந்த பாதி பேர் எப்படி இருக்கிறாங்களாம்? சரீரத்தில் ஒன்றும் பாதிப்பு கிடையாது, இவங்க எதையோ ஒன்றை கேட்டு கண்டு பயந்து 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 இது வந்துருமோன்னு நினச்சி அதையே எண்ணி அதன் விளைவாக சரீரத்தில் சில காரியங்கள் வந்துருச்சு. சரீரத்தில் அது காட்டுது இப்போ. ஹலோ, அதனால தான் டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லையா, உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டா நல்லா இருக்குது, ஏன் அப்படி இருக்கிறீங்க? அதான் இதான் இது இதுதான் விஷயம். எண்ணி இதே யோசித்து அப்படியே ஆனது ஆள்.
என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், இது நிச்சயமாக எனக்கு இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார், நிச்சயமாக எனக்கு தெரியும் பிரதர், அது இருக்குது பிரதர். எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஃபீல் பண்ண முடியுது பிரதர். டாக்டர் சொன்னாங்க, டாக்டர் எல்லாம் கிளியராக இருக்குது, ஆனால் எனக்கு தெரியுது பிரதர், எனக்கு அது இருக்குது, அந்த நோய் இருக்குது. டாக்டர் தான் சொன்னார் ஒன்றும் இல்லைன்னு, அவர் சொல்கிறாருங்க, ஆனால் எனக்கு இருக்குதுங்களே. ஆனால் டாக்டர் சொன்னாரையா ஒன்றும் இல்லைன்னு? டாக்டர் தான் சொல்லியிருக்காரு, ஒன்றும் பிளட் டெஸ்ட்லாம் கிளியராக இருக்குது, எல்லாம் பார்த்துட்டாங்க, ஸ்கேன் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஒன்றும் இல்லைன்றாரு. இல்லைங்க எனக்கு இருக்குதுங்க, தெரியுங்க. எங்கள் தாத்தாவுக்கு இருந்தது, எங்கள் சித்தப்பாவுக்கு இருந்தது, எங்கள் மாமாவுக்கு இருந்தது, எங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு இருந்தது, இருக்குன்றாங்க. எனக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்போ நினச்சா அப்படி தான் இருக்கும். ஹலோ, நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. அது ஒரு சைக்கோசமேட்டிக் ப்ராப்ளம் அது. அப்போ என்ன, எப்படி விடுதலை ஆகுது? இதே தான், அது எனக்கு இல்லை. தேவனுடைய ஜீவனும் என்னுடைய பலனுமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. இதே பேசக்கூடாது. எங்கள் தாத்தாவுக்கு இருந்தது, எங்கள் பாப்பாவுக்கு இருந்தது, எங்கள் சித்தப்பாவுக்கு இருந்ததுன்னு பேசக்கூடாது. என்ன பேசணும்? அவருடைய வார்த்தைகள் என் உடலுக்கெல்லாம் ஔஷதமாக இருக்கிறது, ஆரோக்கியத்தை தருகிறது, அது மருந்தாக இருக்கிறது. அப்படி பேசும்போது மாற்றத்தை நாம் காண முடியும். இருக்கீங்களா? அப்போ எண்ணங்கள்னால எப்படி பாதிப்பு பாருங்க. தரித்திரம் வந்துடுது, எண்ணங்கள்னால நோய் வந்துடுது, எண்ணங்கள்னால தோல்வி உண்டாகுது, எண்ணங்கள்னால வீழ்ச்சி உண்டாகுது வாழ்க்கையில். தவறான எண்ணங்கள். இந்த எண்ணங்களை மாற்றுறதுக்கு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு உண்டு, எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இயேசுவின் நாமத்திலே எனக்கு எல்லாம் முடியும், எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா.